अस्सलामुअलैकुम வெல்கம் டு ஆசியா கிச்சன். பிரியாணி செய்வது எப்படின்னு பார்ப்போம் வாங்க. முதல்ல ஒரு அடுப்பை பற்றி ஒரு கனமான சட்டியில் பாலை ஊற்றிக்கணும். நான் 1 லிட்டர் பால் ஊற்றிருக்கேன். பால் சூடாகணுன்னே பால் பவுடர் எடுத்து தேவையான அளவுக்கு பால் பவுடர் எடுத்துக்கணும். போட்டு நல்லா கிண்டி விடணும். கிண்டி விட்டு சூடாகின பிறகு கரைஞ்ச பிறகு அந்த பாலில் ஊற்றணும். பாலில் ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். நல்லா கிண்டணும், பிடிச்சிடாமல் கிண்டி நல்லா கொதி வருது. கொதி வந்தோடனே வறுத்த ரவை எடுத்து தேவைக்கு போட்டுக்கிட்டோம். நான் ஒரு 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். 2 போட்டு பார்த்தேன், காணலை. அதுக்கப்புறம் 1.5 போடணும். 1.5 போட்டு நல்லா கிண்டணும். நல்லா கிண்டி அடி பிடிச்சிடாமல் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். பிடிச்சி நேரத்தில் இனிப்புக்கு சீனி எடுத்து அது போடணும். நான் ஒரு 4 கரண்டி 4.5 கரண்டி போட்டேன். போட்டு அதையும் போட்டு நல்லா கிண்டணும். கிண்ட கட்டியாயிரும். அப்புறம் பாதாம், பிஸ்தா, முந்திரி பருப்பு வெண்ணி ஊற்றி கொஞ்சம் ஊற விட்டு வச்சுக்கணும். அது தொளி எடுத்துட்டு அதை மிக்ஸி கப்பில் போட்டு நல்லா ரேஸாக ஒரு திரிச்சிக்கிடணும். திரிச்சு இந்த மாதிரி பதத்தில் திரித்து வச்சுக்கணும். வச்சு பாலை நல்லா அடி பிடிக்காமல் நல்லா கிண்டிக்கிட்டே வரணும். கிண்ட கட்டி ஆகிக்கிட்டு இருக்கும். பிடிச்சிடக்கூடாது. இந்த மாதிரி சட்டியில் வச்சு செஞ்சால் பிடிக்காது. சில்வர் சட்டிலாம் வச்சா அதில் பிடிச்சிடும், அப்பிடும், கீழே ஒரு மாதிரியா கருப்பாயிடும். இந்த சட்டிலாம் அது அவ்வளோ அப்பாது. நல்லா கட்டி ஆகிக்கிட்டு இருக்குது. கட்டியாகி பிடிக்காமல் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்டிக்கிட்டு இருந்தது நல்லா ஓரம்லாம் நல்லா இழுத்து விட்டு கிண்டணும். ஓரம்லாம் நல்லா கிண்டிட்டு இந்த திரிச்சு வச்ச பாதாம், பிஸ்தா இதெல்லாம் போட்டு நல்லா உருத்தி விட்டு போடணும். உருத்தி விட்டு நல்லா அவ்வளோத்தையும் வலித்து போட்டுட்டு அதுக்கப்புறம் கிண்டணும். இதை போடும்போது கொஞ்சம் பிடிக்கும், கீழே பிடிக்காமல் நல்லா கரைச்சி விட்ட மாதிரி அப்பையால் நல்லா கரைச்சி நல்லா கிண்டணும். கிண்ட இது போடவும் கொஞ்சம் கட்டி ஆயிரும். நல்லா கிண்டிட்டு நல்லா கொஞ்சம் கொதிக்க விடணும். கொதிக்க விட்டு சுற்றி வலித்து கரண்டியால் சுற்றி பிடிச்சிருக்கிறதெல்லாம் கொஞ்சம் வலித்து வச்சு விடணும். அந்த பாதாம் பிஸ்தா போடவும் கொஞ்சம் நல்லா கெட்டியாகுது. விட்டு நல்லா கொதிக்க விடவும் கொஞ்சம் கெட்டி ஆகிட்டு கொதிக்க விட்டு அதுக்கு கிண்டுங்க. நல்லா வருது, ஒரு பதத்துக்கு வருது. இந்த பதத்துக்கு வந்தவுடனே எடுத்து பார்க்கணும் நல்லா இதாக வந்துட்டு அது பிறகு என்ன செய்யணும், பதத்தை எடுத்த பிறகு பன்னீர், ரோஸ் எசன்ஸ் கடையில் கிடைக்கும். இல்லாட்டி இது ரோஸ் வாட்டர் நான் வச்சுருந்தேன். ரோஸ் எசன்ஸும் ஊற்றிக்கலாம். வாடைக்கு அந்த பால் வாடை வராமல் இருக்கிறதுக்கு நம்ம ஊற்றிக்கணும். நான் ரோஸ் இதான் வச்சுருந்தேன், ரோஸ் வாட்டர் தான் வச்சுருக்கேன். அதை எடுத்து கொஞ்சம் மணத்துக்கு தேவைக்கு ஊற்றணும். அது கொஞ்சம் வத்த பிறகு தான் ஊற்றணும். இறக்கும்போது நல்லா கட்டி ஆகிட்டு ஓரம்லாம் நல்லா வலித்து அப்பாத அளவுக்கு விடணும். விட்டது அதனால ரோஸ் வாட்ரு எடுத்து ஒரு கரண்டி அதான் நம்ம தேவைக்கு ஊற்றிக்கணும். தேவைக்கு ஊற்றி ரோஸ் வாட்ரு வாசனைக்கு தான், வேறு ஒன்றும் இல்லை. ஊற்றினோடனே அது பிறகு ரோஸ் வாட்டர் ஊற்றி தேவைக்கு தக்கன ஊற்றிக்கணும். ரொம்ப ஊற்றக்கூடாது. தேவைக்கு ஊற்றி கிண்டணும். கிண்டிட்டு அது பிறகு கொஞ்சம் காணலை, கொஞ்சம் வாசனைக்கு கொஞ்சம் ஊற்றிக்கணும். கொஞ்சம் கிண்டிக்கிட்டு இருக்கணும். கிண்டி முடிஞ்சிட்டு அந்த லெவலுக்கு வந்துருச்சு. இறக்கி வச்சு நமக்கு தேவைப்பட்ட கப்பு, எந்த கப்லையாவது சரி,
பிளாஸ்டிக் கப்பா இல்லை ஒன் யூஸாக இல்லாட்டி பளிங்கு கப்பு சில்வர் கப்பு எதுலையானாலும் நம்ம ஊற்றிக்கலாம். ஒரு அளவு முக்கால்வாசி ஊற்றினா போதும். ஆமாம், எல்லாத்துக்கும் ஊற்றி எல்லாத்துக்கும் ஊற்றணும். ஒரு லிட்டர் பால் தான். 1 லிட்டர் பால் பவுட்ரு ஆனால் கொஞ்சம் தான் வரும். எத்தனை 9 டப்பா வந்துருக்குது. ஆமாம், அது பிறகு இந்த வெட்டி வச்ச பாதாம் பிஸ்தா கொஞ்சம் வச்சுருக்கேன். அதை மேலே கொஞ்சம் 2 பேரும் போடணும். டெக்கரேஷன் பண்ண மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். பாதாம் பிஸ்தாவும் காஞ்ச திராட்சை திராட்சையும் ஒன்று வைக்கணும், வச்சு போடணும். போட்டு இருந்தால் நல்லா அழகாக இருக்கும், பார்க்கவும் நல்லாயிருக்கும், திங்கிறதுக்கு நல்லாயிருக்கும். எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அது அதிலே எடுத்துக்கலாம். நம்ம இருக்கிறது முடிஞ்சாச்சு, போட்டாச்சு. எல்லாத்துக்கும் மூடிட வேண்டியதுதான். ஆறிட்டு ஆறினப்போ மூடி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிட வேண்டியதான். ஆமாம், வச்சிடறேன். ஆமாம், ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து சுவைக்கலாம். அடுத்ததில் சந்திப்போம். சரி.